ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசத்தை அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையும் உயிரிழப்பும் வேகமாக குறைகிறது. 4 லட்சம் வரை சென்ற தினசரி பாதிப்பு 3 லட்சத்திற்கும் கீழாக தொடர்ந்து சரிவு. கொரோனா தொற்று இருப்பதை வீட்டிலேயே கண்டறியும் புதிய கருவி பயன்பாட்டிற்கு அனுமதி அளித்தது ICMR. மும்பை அருகே டவுதே புயலின் போது கடலில் முழுகிய படகில் இருந்து 184 பேர் பத்திரமாக மீட்பு. 26 பேர் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பதவி ரத்து விவகாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது சரியல்ல என டிடிவி தினகரன் அதிருப்தி. தமிழக அரசு நிதானமாக செயல்பட்டு உரிய முடிவை எடுக்கவும் வலியுறுத்தல். பூந்தமல்லி அருகே ஊரடங்கு விதிகளை மீறி படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாக புகார். மலையாள பிக் பாஸ் அரங்கத்திற்கு சீல் வைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்வட்ட பகுதியில் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி தொடக்கம். 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பங்கேற்பு. டெல்லியில் கடந்த 45 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்ச கோடை வெப்பநிலை குறைந்தது. வங்கக்கடலில் உருவாகும் புதிய புயல் வரும் 27ஆம் தேதி ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையும் உயிரிழப்பும் குறைய தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,76,000 பேர் புதிதாக தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். 3,874 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,76,070 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,57,72,400 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 3,874 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 2,87,122 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 31,29,878 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 2,23,55,410 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,69,077 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பாதித்துள்ளதா இல்லையா என்பதை வீட்டிலேயே கண்டறியும் கருவியின் பயன்பாட்டிற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா இருப்பதை விரைவாக கண்டறியும் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்ற கருவியை மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது. மூக்கில் உள்ள சளி மாதிரியை எடுத்து தொற்று இருப்பதை வீட்டிலேயே உறுதி செய்யும் வகையில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பரிசோதனையை அனைவரும் கண்மூடித்தனமாக செய்துவிடக்கூடாது என்றும் தொற்று அறிகுறிகள் உள்ளோரும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டோருடன் தொடர்பில் இருந்தோரும் மட்டுமே இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும் என்றும் ICMR அறிவுறுத்தியுள்ளது. இந்த கருவி மூலம் ஒருவருக்கு தொற்று இருப்பது தெரியவந்தால் அது உறுதியாக பாசிட்டிவ் என்றே கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அறிகுறிகள் இருந்து இந்த கருவி மூலம் சோதனை செய்து அதில் நெகட்டிவ் என வந்தால்
தற்போது வழக்கமாக செய்யப்படும் RT-PCR சோதனையை செய்ய வேண்டும் என்றும் ICMR வலியுறுத்தியுள்ளது. டவுதே புயலின் போது மும்பை கடலில் முழுகிய படகில் இருந்த 273 பேரில் 184 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 26 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 63 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மும்பை அருகே அரபிக்கடலில் ONGC, GAL கன்ஸ்ட்ரக்டர் உள்ளிட்ட நிறுவனங்களின் பணிகளில் 3 படகுகள் மற்றும் ஒரு எண்ணெய் கப்பல் ஈடுபட்டு வந்தன. இந்த சூழலில் டவுதே புயல் கரையை கடப்பதற்கு முன்பு வீசிய பலத்த காற்றால் நங்கூரம் அருந்து அந்த படகுகளும் கப்பலும் கடலில் நிலைத்தடுமாறி தத்தளித்தன. இதில் பார்ஜ் 305 என்ற படகு 273 பேருடன் கடலில் முழுகியது. படகில் இருந்தவர்களில் 186 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனிடையே 26 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 63 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் இந்திய கடற்படையின் INS கொச்சி, INS கொல்கத்தா உள்ளிட்ட கப்பல்கள் ஈடுபட்டுள்ளன. பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பதவி ரத்து விவகாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது சரியல்ல என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நிதானமாக செயல்பட்டு உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பதவி இடத்தை ரத்து செய்து அவருக்கான அதிகாரத்தை பள்ளிக்கல்வி ஆணையரிடம் ஒப்படைப்பது என்ற தமிழக அரசின் முடிவுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் அதிருப்தி குரல்கள் எழுந்திருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். அரசு நிர்வாகத்தில் காலத்திற்கு ஏற்ப சீர்திருத்தங்களை செய்வது அவசியம் என்றாலும் அவற்றை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வது சரியாக இருக்காது. துறை சார்ந்தவர்களிடம் முறையாக கலந்தாலோசித்து அதற்கேற்ப முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று திரு TTV தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய முடிவுகளை எடுத்து செயல்படுத்தும் போது முன்பு இருந்ததை விட நிர்வாக பணிகள் சிறப்பாக அமைய வேண்டுமே தவிர அந்த துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே இந்த பிரச்சனையில் தமிழக அரசு நிதானமாக செயல்பட்டு உரிய முடிவினை எடுக்க வேண்டும் என்று திரு TTV தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடை விடுமுறை கால அமர்வுகளில் தாக்கலாகும் அவசர வழக்குகளின் ஆவணங்களை மின்னஞ்சல் மூலம் தாக்கல் செய்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக நீதித்துறை பதிவாளர் MN செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முழு ஊரடங்கால் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் நீதிமன்றத்திற்கு வருவது சிரமமாக இருப்பதால் மின்னஞ்சல் மூலம் ஆவணங்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்திற்கு நுழைவாயிலில் மட்டுமே ஆவணங்கள் பெறப்படும் நிலையில் அவ்வாறு நேரடியாக தாக்கல் செய்ய இயலாதவர்கள் மின்னஞ்சல் மூலம் தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1:30 மணிக்குள் மின்னஞ்சல் மூலம் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அதன் பின்னர் மின்னஞ்சலில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் கருத்தில் கொள்ளப்படாது என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே ஊரடங்கு விதிகளை மீறி படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டதை அடுத்து பிக்பாஸ் படப்பிடிப்பு அரங்கத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். பூவிருந்தவல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் உள்ள EVP பிலிம் சிட்டியில் மலையாள பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக பிரம்மாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டு படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதனை மலையாள நடிகர் மோகன்லால் தொகுத்து வழங்கி வந்தார். கடந்த வாரம் இங்கு படப்பிடிப்பில் ஈடுபட்ட 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் விதிகளை மீறி அங்கு மீண்டும் படப்பிடிப்புகள் தொடங்கியதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத மலையாள பிக்பாஸ் அரங்கின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் திரை பிரபலங்கள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அரங்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது வரும் 27ஆம் தேதி ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
வரும் 22ஆம் தேதி வடக்கு அந்தமான் கடலுக்கும் வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது படிப்படியாக தீவிரமடைந்து வரும் 25ஆம் தேதி புயலாக மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய புயலானது ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே வரும் 27ஆம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த புயலால் ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,31,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,55,00,000 கடந்துள்ளது. சீனாவின் உஹான் நகரில் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் தற்போது உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஓராண்டு கடந்துவிட்ட போதிலும் அதன் வீரியம் இன்னும் குறைந்த பாடில்லை. ஒருபுறம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் மற்றும் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உலகளவில் கொரோனா தொற்று பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் 3,38,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதேபோல பிரான்ஸ், பிரேசில், துருக்கி, இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,55,00,000 தாண்டியுள்ளது. 34,31,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 14,45,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் மையப்பகுதியில் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 37 குழுக்களாக பிரிந்து வனத்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 681 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலி, சிறுத்தை புலி, யானை, கரடி, மான்கள் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் காணப்படுகின்றன. இந்த வன சரணாலயத்தின் மையப்பகுதியில் மழைக்கு முந்தைய கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 6 நாட்கள் இந்த கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்வட்ட பகுதிகளான கார்குடி, நிலா, கோட்டை, தெப்பக்காடு, மசினகுடி, முதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. 37 குழுக்களாக பிரிந்து 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வனவிலங்குகளை நேரில் காண்பது, விலங்குகளின் எச்சம், கால்தடம் மற்றும் தானியங்கி கேமராக்கள் மூலம் வனவிலங்குகள் கணக்கெடுக்கப்படுகின்றன. கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு ஓராண்டாக உணவு வழங்கி வரும் போக்குவரத்து காவல் ஆய்வாளருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் அன்புராஜ். இவர் கடந்த ஆண்டு ஊரடங்கின் போது கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு முதலாக உணவு வழங்கியுள்ளார். பின்னர் அங்கு தங்கியிருக்கும் பலர் முதியோர் மற்றும் கைவிடப்பட்ட நபர்களாக இருப்பதை அறிந்த போக்குவரத்து காவலர் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஓராண்டுக்கு மேலாக இரவு உணவு வழங்கி வருகிறார். மேலும் அங்கு தங்கியிருக்கும் ஆதரவற்றோர் தங்களுக்கு தேவையானவற்றை போக்குவரத்து ஆய்வாளர் அன்புராஜிடம் கேட்டு பெற்றுக் கொள்கின்றனர். ஊரடங்கு காலத்தில் உணவின்றி தவித்து வரும் ஆதரவற்றோருக்கு ஆய்வாளர் அன்புராஜுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் முகக்கவசம் அணியாமல் சென்ற ஒரு பெண்ணை காவல்துறையினர் கீழே தள்ளி கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் பெண் ஒருவர் தனது மகளுடன் முகக்கவசம் அணியாமல் சாலையில் நடந்து சென்றுள்ளார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இதுகுறித்து கேட்டபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவலர் ஒருவர் அந்த பெண்ணை கீழே தள்ளி தலைமுடியை பிடித்து தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடம் கொடூரமாக நடந்து கொள்ளும் காவல்துறையினர் மீது அந்த மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். चलो
இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். கோவையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சடலங்களை எரியூட்டுவதற்கு மயானங்களில் காத்து கிடக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தினம்தோறும் அதிக எண்ணிக்கையில் கொரோனா நோயாளிகளின் உடல்கள் கொண்டுவரப்படுவதால் அவற்றை உடனே எரியூட்டுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் மயானங்களில் உடல்களை வைத்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருந்தும் கோவை மாவட்டத்தின் பல இடங்களில் கொரோனா அச்சமின்றி மக்கள் நடமாட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே புதிய பாம்பன் பாலத்தின் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மண்டபம் பாம்பன் கடல் பகுதியை இணைக்கும் புதிய பாம்பன் பாலம் கட்டுமான பணி 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணியில் பல்வேறு வெளிமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மண்டபம் ரயில் நிலையம் அருகே தற்காலிக முகாமில் தங்கியுள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 29 தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் முகாமில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் கிராமத்தில் யூடியூபை பார்த்து எரிசாராயம் காய்ச்ச முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த காஞ்சிநாதன் என்பவர் யூடியூபை பார்த்து எரிசாராயம் காய்ச்ச முயன்றுள்ளார். ரோந்து பணியின் போது இதனை கண்டறிந்த போலீசார் காஞ்சிநாதனை கைது செய்தனர். மேலும் 200 லிட்டர் ஊரல் எரிசாராயத்தை பறிமுதல் செய்து அழித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் தேவைக்காக 13 டன் ஆக்ஸிஜன் ஒடிசாவில் இருந்து ரயில்கள் மூலம் தூத்துக்குடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்த லாரிகள் மூலம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைய நிலவரப்படி 5719 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் RT-PCR பரிசோதனை முடிவுகளை தெரிவிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக கடந்த 14ஆம் தேதி பரிசோதனை மேற்கொண்டவர்களுக்கு இதுவரை முடிவுகள் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அரசு மருத்துவமனை மற்றும் கொரோனா சிகிச்சை மையத்தில் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் புதிதாக வரும் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் மருத்துவமனைகளில் பணியாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாக்பூரைச் சேர்ந்த ரஞ்சித் நாத் என்பவர் ஊரடங்கால் உணவின்றி சுற்றித் திரியும் நாய்களுக்கு பிரியாணி வழங்கி தனது மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிறார். கொரோனா ஊரடங்கு காரணமாக பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் நாய் உள்ளிட்ட பிராணிகள் சாலைகளில் உணவின்றி சுற்றித் திரிகின்றன. அவைகளுக்கு சில தன்னார்வலர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த நாக்பூரைச் சேர்ந்த ரஞ்சித் நாத் என்பவர் சாலையில் சுற்றித் திரியும் 190 நாய்களுக்கு பிரியாணி வழங்கி வருகிறார். வாரத்தில் புதன்கிழமை, ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 30 முதல் 40 கிலோ பிரியாணியை தயாரித்து நாய்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாய்களை தனது குழந்தைகள் போன்று கவனித்து வருவதால் மகிழ்ச்சியடைவதாகவும் உயிருடன் இருக்கும் வரை இந்த சேவையை செய்து வருவேன் என்றும் ரஞ்சித் நாத் உறுதியுடன் கூறினார். கொரோனா நோயாளிகளை தாக்கும் கருப்பு பூஞ்சை நோயை பெருந்தொற்றாக ராஜஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. கொரோனாவில் இருந்து மீண்டு வரும் நோயாளிகளை கருப்பு பூஞ்சை எனப்படும் ஒருவித நோய் பாதித்து வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டு வருகிறது. நீரிழிவு நோய்களால் நோயாளிகள் இந்த தொற்றால் அதிகம் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கருப்பு பூஞ்சை நோயை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. தெலுங்கானாவில் அரசு குழுவின் பரிந்துரையின்படி ஆம்டெசிவரின் மருந்தை விற்பனை செய்யக்கூடாது என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அப்போது கருப்பு பூஞ்சை நோயை பெருந்தொற்றாக ராஜஸ்தான் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையால் கொரோனா மற்றும் கருப்பு பூஞ்சை நோயாளிகளுக்கு ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு சிகிச்சையை உறுதி செய்ய முடியும் என்று ராஜஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது.
டவ்தே புயலால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் கடும் சேதத்தை சந்தித்த நிலையில் குஜராத் பாதிப்பை மட்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு செய்து உடனடியாக 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலில் உருவான டவ்தே புயலால் கேரளா, தமிழகம், கோவா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டியது. கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு குஜராத்தில் கரையை கடந்த இந்த புயலால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் நேற்று ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து குஜராத்துக்கு புயல் நிவாரண நிதியாக உடனடியாக 1000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவித்தார். புயலால் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே குஜராத்தில் புயல் பாதிப்பை ஆய்வு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் சேதத்தை சந்தித்த மகாராஷ்டிராவை பார்வையிட ஏன் வரவில்லை என தேசியவாத காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமரின் செயல் அப்பட்டமான பாரபட்சமில்லையா என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மகாராஷ்டிர அமைச்சருமான திரு நவாப் மாலிக் விமர்சித்துள்ளார். குஜராத்தில் பலவீனமான பாஜக ஆட்சி நடப்பதால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு சென்றதாகவும், மகாராஷ்டிராவில் திறன்மிக்க சிவசேனா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெறுவதால் இங்கு வரவில்லை என்றும் சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கார்த்திகா. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.